எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு எந்த ஊருக்கு வந்திருக்கோம்? கும்பகோணத்துக்கு வந்திருக்கோம். கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கொஸ்து. நம்ம மங்களாம்பி ஹோட்டல் 40 வருஷமாக இயங்கிட்டு இருக்கு. 40 வருஷம் எப்படி நம்ம கடப்பாக கொடுத்துட்ருக்கோமோ அதே மாதிரியே சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம கத்திரிக்காய் கொஸ்து கொடுக்குறோம். இந்த கத்திரிக்காய் கொஸ்து சிதம்பரத்தில் நீங்கள் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு கும்பகோணத்தில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதுவும் டிஃபன் சாப்பிட்றது தான், பட் அது கொஞ்சம் நல்ல திக்காக இருக்கும், கூட்டு மாதிரி இருக்கும் அது. ஓகே, இது வந்து உங்களுக்கு சாம்பார் பதத்தில் லிக்விடியாக இருக்கும். இந்த கொஸ்தில் வந்து நம்ம கத்திரிக்காய், கொண்டக்கடலை, பயத்தம்பருப்பு போட்டு பண்ணுறோம். இந்த கொஸ்து பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் எந்த கத்திரிக்காய் யூஸ் பண்ணுறாங்க? இது கத்திரிக்காய் வந்து இந்த பச்சை கத்திரிக்காய் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆமாம் சார். இது இந்த கத்திரிக்காய் தான் போடணுமா இல்லை நம்ம ரெகுலர் கத்திரிக்காய் போடலாம், என்ன அவைலபிள் கிடைக்குதோ அதை நம்ம போட்டுக்கலாம். ஓகே, நீங்கள் என்ன ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? நம்ம இந்த கத்திரிக்காய் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த பச்சை கத்திரிக்காய். ஆமாம். ஓகே, ஏன்னா இது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கும். ஓகே, அதுக்காக நம்ம போடுறது. மூக்கடலை போடுறாங்க, ஏன் போடுறாங்க? இதில் வந்து நம்ம இன்னொரு ஹெல்தி இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கொண்டக்கடலையும் அதில் ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு சாம்பார் டைப் இல்லாமல் கொஞ்சம் கொண்டக்கடலை போட்டு நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இட்லி, பொங்கல், தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே டைமில் இந்த ரெசிபிக்கு பார்த்தா ஒரு மசாலா ரெடி பண்ணுறாங்க. வரமல்லி, சிகப்பு மிளகாய், கடலப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு எண்ணெயில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம பேஸ்ட்டு பார்த்து அரைச்சி வச்சுக்கிறோம். நம்ம அரைச்சி வச்சு நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணிக்கிறோம். சரிந்தாங்க, நம்ம கடை கொஸ்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நைஸ், தேங்க்யூ. எஸ்பெஷலி அந்த கருப்பு கொண்டக்கடலை பார்த்தீங்கன்னா அது மென்று சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி யூரிக்கான ரெசிப்பியை நம்ம நேராக போய்ட்டு மங்களாம்பிகா காஃபி டிஃபன் சென்டரில் போய்ட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதே டைமில் இந்த ரெசிபி நம்ம சொல்லித் தருவார் யார்? விக்னேஷ். ரெடியாக இருக்கீங்களா? கத்திரிக்காய் கொஸ்து உடனே கத்திரிக்காய், பாசிப்பருப்பு, கருப்பு மூக்கல்ல வீட்டில் இருந்தால் டக்குன்னு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி நான் சொல்லும் போது அப்படி நீங்கள் வீட்டில் பண்ணலாம். வாங்க போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. அப்போ பண்ண ஆரம்பிச்சலாமா? பண்ணிக்கலாம் தாராளமாக. இப்போ நம்ம வந்து ஒரு 10 பேருக்குள்ளே நம்ம பண்ணுறோம். ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய், பாசிப்பருப்பு 200 கிராம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம ஒரு 200 கிராம் சேப்பு கொண்டக்கடலை அது போட்டால் தான் நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அது பண்ணுறதுக்கு வந்து ஒரு 5 வெங்காயம், 3 தக்காளி, 10 பச்சை மிளகா, மசாலாவுக்கு வந்து ஒரு 10 வரமிளகாய், 1 கப்பு மல்லி போட்டோன்னா 1/2 கப்பு கடலப்பருப்பு, அது எண்ணெயில் போட்டு வதக்கி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். மஞ்சப்பொடி 1 ஸ்பூன், காரப்பொடி 1 ஸ்பூன், சாம்பார் பொடி 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. தாளிப்புக்கு வந்து நம்ம கடுகு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை, மேலே கடைசியாக நம்ம கார்னிஷ்க்கு கொத்தமல்லி. தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்துக்கிறோம். நம்ம கடைசியாக கொஸ்து முடிச்சுட்டு இறக்கும்போது கொஞ்சம் வெல்லம் போட்டோம்னா நம்ம டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சம் வெல்லம் நம்ம சேர்த்துக்கிறோம். அதில் ஓகே, இப்போ தேவையான பொருட்கள் சொல்லிட்டீங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். மசாலா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மல்லி, காஞ்ச மிளகாய், ஆமாம், கடலப்பருப்பு சரி போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஆரம்பிச்சிக்கலாமா? ஆரம்பிச்சிடலாம் சார். மல்லி 1 கப் போட்டுக்கிறோம். ஓகே, அடுத்து கடலப்பருப்பு நம்ம அந்த 1 கப் மல்லி போட்டோம் இல்லையா? ஓகே, இது 1/2 கப்பு கடலப்பருப்பு. சரி. அந்த நாட்டு மல்லி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வாசம் வருது. ஆமாம் சார். ஹைபிரிட் மல்லியோட நாட்டு மல்லி, அந்த நாட்டு மல்லி எந்த அளவுக்கு முக்கியம் பாருங்க. இன்னொன்று சாப்பாட்டுக்கு அதுதான் டேஸ்ட் அதிகமாக டேஸ்ட் கொடுக்கும். இன்னொன்று நமக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு நாட்டு மல்லி கொதிக்க வர தண்ணியில் அதை போட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டா வேறு நல்லாயிருக்கும். நைஸ். அப்புறம் மிளகாய், காஞ்ச மிளகாய். ஆமாம். என்னங்க எவ்வளோ போடுறீங்க? ஒரு 4 மிளகாய். 4லேருந்து 5 மிளகாய் இருக்குமா? இருக்கும். சரி, ஃபைன். செவந்துருச்சு. ஓகே, கடலப்பருப்பு செவந்துருக்கு. இப்போ இதை நம்ம தனி இது கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு வெடிச்சோடனே நம்ம எடுத்து ஓரமாக எடுத்து வச்சு இது தானே எடுத்துருமா? ஆமாம். ஓகே, இந்தாங்க. இன்னும் இது போடணுமா? போதுமா? சரி, ஓகே. நம்ம இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடறோம். நம்ம சரி, எடுத்து வச்சு அரைச்சி வச்சுக்கிறோம். ஓகே, அரைச்சி வச்சுட்டு நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, சரி. ஸோ வறுத்தது வந்து நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதை அரைக்கிறோம். ஆமாம், பேஸ்ட் பார்த்துக்கு அரைச்சி வச்சுக்கணும். நல்லா நைஸாக அரைக்கிறோம். நைஸாக அரைக்கலாம், நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இதை அரைச்சிட்டு உங்களுக்கு பக்குவத்தை காமிக்கிறேன். இந்த பக்குவம் எப்படின்னு சொல்லி பார்த்துங்க. ஏன்னா இதில் மல்லி விதை அதிகமாக இருக்குது. இந்த மல்லி விதை அதிகமாக இருக்கும்போது 1-2 அரையாமல் இருந்தால் சாப்பிடும்போது படும்போது நல்லா இருக்காது. ரைட்டாக தவிர கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு சொல்லி. ஆமாம், கரெக்ட். அது டேஸ்ட்டே கெடுத்துரும். ஆனால் அதை அரைச்சி சாப்பிட்டோம்னா அதிலே மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு தெரியாது. வெறுமனே சாப்பிட்டா நம்மளால் சாப்பிட முடியாது. ரைட். தாளி போட்டுட்டு நம்ம காய்கறி வேக விடலாம். ஓகே, திருப்பி எண்ணெய் ஊற்றுறோமா? ஆமாம், எண்ணெய் விடணும். எண்ணெய் இதுக்கு வந்து நம்ம ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவோம். ரீஃபண்ட் ஆயில் விட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, மற்ற எண்ணெய் போட்டால் அதோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும். அடுத்து கடுகு. இந்த எண்ணெய் போதுமா நமக்கு? போதும் சார். சஃபிஷியன்ட். கொஞ்சமான எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம்.
ஓகே. கடுகு பொரிஞ்சிருச்சு. அடுத்து உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து கடலப்பருப்பு கொஞ்சம். கடலப்பருப்பு போடணுமா? ஆமாம் சார். இந்தாங்க கடலப்பருப்பு. இதுக்கப்புறம் ஓகே, கடலப்பருப்பு போட்டு நம்ம வதக்கிக்கிறோம். நம்ம கடலப்பருப்பு லைட்டாக சவக்க ஆரம்பிச்சோன்னே நம்ம அடுத்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சரி அது போட்டு நல்லா லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து மசாலாக்கள் போடுறோம். நல்லா வதக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இந்தாங்க. ஸோ கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம் போட்டாச்சு. இதோட பச்சை மிளகா. இதில் காரம் சொல்லி பார்க்கும்போது பச்சை மிளகா காரம் அதிகமாகுமா இல்லை நீங்கள் யூஸ் பண்ண போகிற சாம்பார் பொடியோட காரம் இருக்குமா? எப்படி? ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஓகே. நம்ம தக்காளி போட்டுக்கலாம். சரி. ஸோ வெங்காயம் வதங்க வேண்டாம். வெங்காயம் வதங்க வேண்டாம். ஏன்னா நம்ம இந்த இது போடும்போது அந்த தக்காளியோட சேர்ந்து அதுவும் சேர்ந்து வதங்கிடும். ஓகே. இது நல்லா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வெங்காயம் வதக்கிட்டு பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வதக்க வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தான் வதக்குறாங்க. வித்தியாசம் இருக்குது. ரைட்டா? அதுக்குன்னா இதே கொஞ்சம் கலர் மாறும். கலர் மாறினோடனே நம்ம பவுடர் அதை போட்டு ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே தான். இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வதங்கணும். ஓகே. அப்போ அது எனக்கு வதக்கி காமிக்கிறீங்களா? எந்த பக்குவத்தில் அடுத்த பொருள் போடணும்? இப்போ இதோட கத்திரிக்காய் போட போகிறோமா? இல்லை, நம்ம வந்து மசாலா போட்டதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றி கத்திரிக்காய் போட போகிறோம். ஓகே. அது வதக்க வேண்டியதில்லை கத்திரிக்காய். ஓகே. ஏன்னா கத்திரிக்காய் வந்து சாஃப்ட்டு, தண்ணியில் போட்டோடனே வெந்துடும் அது. அதனால் அது போதும் அதுக்கு. சரி ஓகே. இதை போட்டு வதக்கணும்னா அது ஃபுல்லாக கரைஞ்சிடும். சரி ஓகே. அப்போது வதங்கிட்டு அப்புறம் பார்க்கலாம். சார் இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. சரி. இந்த பாருங்கள், இந்த தக்காளி வெங்காயம் சேம் கலரில் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. அந்த தக்காளியோட கலர் வந்து இதில் இறங்கியிருக்கு. ஆமாம். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோம் ஃபஸ்ட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி நல்லா முழுசாகவே இருக்குது. அதனால் வந்து நீங்கள் பார்த்து அந்த தக்காளியோட அந்த கலர் தான் வந்து வெங்காயத்தில் வந்து. ஆமாம், கரெக்ட். சரி தான். இதுக்கப்புறம் மஞ்சள் தூளா? ஆமாம் சார். ஓகே சார். எவ்வளோ போடுறீங்க? ஒரு ஸ்பூன். மஞ்சள் பொடி போட்டாச்சு நம்ம. இதுக்கப்புறம் வந்து நம்ம காரப்பொடி ஒரு ஸ்பூன். அதாவது வரமிளகாய் பொடி. வரமிளகாய் பொடி. ஓகே. நம்ம காரப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் சாம்பார் பொடி. ஆமாம். ஓகே டன். இப்போ நம்ம சாம்பார் பொடி போட்டோம். சரி ஓகே. இந்த இடத்துல கவனமாக கவனிங்க. இந்த வெங்காயம் தக்காளி வதங்குற டைம்லேயே அந்த மசாலா பொடி எல்லாத்தையும் போடுறோம். இதுக்கு என்ன காரணம் கேட்டால் அப்போ தான் வந்து அந்த எண்ணெயிலேயே வந்து அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு குக் பண்ணும்போது அந்த கலர் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறோம். ஆமாம். நம்ம அந்த ப்ரிப்பரேஷன் எப்படி வரணும்னு சொல்லி எதிர்பார்க்குறோமோ அதெல்லாம் இந்த மாதிரி தான் வரும். இந்த இடத்துல தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் மசாலா பொடி போட்டிங்கன்னா அது பக்கம் மாறும். கரெக்ட். ரைட்டா? கண்டிப்பாக. ஏன்னா எங்கள் இடத்துக்கு வந்து நீங்களே பேசிங்கன்னா எப்படி எங்களை பேச விட மாட்டீங்களா அப்படி தான் நினைக்கிறீங்க? இல்லை. இதுக்கப்புறம் சாம்பார் பொடியா? சாம்பார் பொடியா? ஓகே. இப்போ சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். எதுக்காக சாம்பார் பொடி போடுறோம்னா அந்த வாசனை வரதுக்காக. ஓகே ஓகே. சாம்பார் பொடி போட்டாச்சு. ஓகே. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம்? தண்ணி விட்டு ஓகே கத்திரிக்காய் இதில் போட்டுரும். இதில் போட்டுருமா? ஆமாம். வாட்டர் வந்து 1 லிட்டர் ஊற்றுங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி இதுக்கப்புறம் ஊற்றியாச்சு. அடுத்து வந்து நம்ம உப்பு போட்டுக்கிறோம். சரி தான். தேவையான உப்பு. ஸோ இந்த பச்சை கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி போட்டுருவோம். ஸோ இந்த சைஸ்லாம் கட் பண்ணி போடுறது வெந்த பிறகு கொஞ்சம் சுருங்கி இருக்கும். ஆமாம், சுருங்கி இருக்கும். பெருசாக போடுற பக்கம் வேண்டாம். பெருசாக பக்கம் வேண்டாம். அதனால் நம்ம சாப்பிடும்போது நமக்கு அதுதான் அதிகமாக தெரியும். ஓகே. இது ஈவனாக காய்கறி கட்டணும், எல்லா காய்கறியும் அதிலே மிக்ஸ் ஆகி வந்துடும் உங்களுக்கு. சரி தான். இன்னொன்று இந்த பச்சை கத்திரிக்காய் சாம்பார் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த பச்சை கத்திரிக்காயில் போட்டு வைக்கிற சாம்பார் வந்து அப்பப்பா வேற மாதிரி இருக்கு. இது வந்து பொங்கல்லாம் ஊற்றி சாப்பிட்டா அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும். ரைட்டுங்களா? செமையாக இருக்கும். சரி. அடுத்து இதோட கொண்டக்கல்லையும் சேர்த்து போட்டுருவோம். ஆமாம். ஓகே டன். நார்மலாக கொண்டக்கலையை தனியாக போட்டு வேக வச்சு நம்மளுக்கு பழக்கம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொண்டக்கடலையை வந்து அந்த கத்திரிக்காயோடு சேர்த்து வைக்கிறோம். வெந்துடும். நமக்கு என்ன ஓவர் நைட் சோக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால அது வெந்துடும் நல்லாவே. சரி, கொண்டக்கடலை போட்டாச்சு. இதுக்கப்புறம் இது இன்னொரு 10 to 15 மினிட்ஸ் வேகணும். ஓகே. நம்ம மூடி வச்சா சீக்கிரம் வெந்துடும். நம்ம மூடி வச்சு வேக விடுவோம். அது வெந்த பிறகு தான் அடுத்தது வந்து பருப்புலாம் சேர்க்குறது. ஆமாம். அப்போ அந்த மசாலா எப்போ எந்த ஸ்டேஜ் யூஸ் பண்ணுறது? பருப்புக்கு அப்புறம். ஓகே, பருப்புக்கு அப்புறம் கடைசியாக தான் போடணும். கடைசியாக தான் போடணும். சரி, ஓகே டன் டன். இப்போ இந்த காயெல்லாம் வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா கண்டிப்பாக. ஓகே. அந்த டைம் கொடுத்தா தான் அது பருப்பு வேகுனது கொண்டக்கடலை வேகும். ஓகே.
ஆனால் நல்லா டைம் விட்டு வேக விடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நல்லா வெந்திருக்கு. ஆமாம் சார், பருப்பு நல்லா மையாக இருக்குது சார், நல்லா வெந்திருக்கு. சரி, ஓகே, நல்லா வந்திருக்கு. ரொம்ப நேரம்லாம் இல்லை, நார்மலாக குக்கரில் வேகணும்னா எப்படி ஒரு 1/2 hour ஆகும். 5 விசில் 6 விசில் விடணும். நல்லா ஊறுச்சுன்னா நீங்கள் அரை மணி நேரத்தில் ஓப்பன் குக்கிங்லேயே நல்லா வந்துடுச்சு. சரி, ஓகே. இதுக்கப்புறம் வந்து நம்ம பயத்தம்பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் விட்டுருலாம். போடலாமா? ஓகே. அந்த அக்கா மசாலா கொடுத்துட்டாங்க. ஆமாம், பருப்பும் போட்டாச்சு. ஓகே. இதுக்கப்புறம் வந்து பருப்பு நல்லா கிளறி விட்டுட்டு ஓகே, அப்புறம் இந்த மசாலாவையும் அதில் போட்டு ஒரு 2 minutes கொதிக்க விடணும். திருப்பி கொதிக்கணும். ஓகே, ஃபைனலாக அதாவது அந்த காய்கறி அந்த சுண்டெல்லாம் வெந்த பிறகு கடைசியாக அந்த பருப்பு வேக வச்சு. ஆமாம், பருப்பு வேக வைக்கும்போது என்ன போட்டிருக்கீங்களா? பருப்பு வைக்கும்போது போட வேண்டியதில்லை. மஞ்சப்பொடி வேணால் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே இதிலே போட்டாச்சு, அதனால தேவையில்லை. ஓகே, ஃபைன். இப்போ இந்த மசாலா போடலாமா? மசாலா போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லாம் போடணுமா எப்படி? இதுதான் இப்போ பருப்பு கொட்டியாச்சு, கொதிக்க வந்துருச்சு, அடுத்து போட வேண்டியது. இன்னொன்று இந்த மசாலா வந்து நல்ல வாசம், இந்த மல்லியோட வாசம். ஆமாம் சார், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா குறை வச்சிருக்கோம் நம்ம. எப்படி கையில் கம்மியில் இந்த பாருங்க, இதான் பார்ப்போம். ஆமாம், ஃபைன். இந்த ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வேறு எதனா பண்ணுமா இதில்? இல்லை, இதுக்கப்புறம் வந்து நம்ம கடைசியாக வெல்லம் தான் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே. இப்போது இந்த மாதிரி இந்த டிஃபனுக்கு சொல்லி வரும்போது லாஸ்ட் நெய் ஆட் பண்ணுறதுலாம் இருக்கும், அந்த மாதிரி இதில் இல்லை, எது வேண்டியது வேண்டாம். நம்ம வந்து வீட்டில் பண்ணும்போது அம்மா கொஞ்சம் புளி ஆட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் பண்ணும்போது நம்ம இப்போ தக்காளி கூட போட்டதுனால புளி போடலை. சில பேருக்கு புளி கொஞ்சம் புளிப்புத்தன்மை வேணும்னா புளியும் சேர்த்துக்கலாம். அதில் தேவைப்பட்டா. ஆமாம். அப்போ அந்த புளி போடுறனா எப்போ எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க? இது நம்ம காய்கறி வேக வைக்கிறோம் இல்லையா, கத்திரிக்காய் கொட்டி கொண்டக்கடலை கொட்டி, அப்போ புளி தண்ணி ஊற்றிடணும் அதில். ஓகே, தேவைப்பட்டா. ஃபைன். அப்போ டேஸ்ட் பண்ணலாமா? டேஸ்ட் பண்ணலாம். ஓகே, இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அப்படி தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் தக்காளி வந்து கொஞ்சம் கூட போட்டுக்கனால நாங்கள் இது போடல. இது வந்து கடையில் பண்ணுறதுனால அந்த ஒரு விஷயத்துக்காக நாங்கள் பண்ணலை. நீங்கள் தேவைப்பட்டா போட்டுக்கோங்க. ஓகே, டன். லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சோண்டு வெல்லம் போடலாம். வெல்லமா? ஆமாம். சரி, ஓகே. நாங்கள் வெல்லம் எதுக்காக போடுறோம்? நம்ம லாஸ்ட்டாக நீங்கள் சாப்பிடும்போது அந்த ஸ்வீட்னஸ் தெரியும். ஓகே, அதுக்காக தான் வெல்லம் போடுறது. நாங்கள் போதுமா? அது போதும் சார், போதும். ஓகே, டன். சும்மா சிட்டிக்கு தான் ஒரு ஒரு சின்ன நெல்லிக்காய் இருக்குல்ல, அதில் பாதி. ஆமாம், ஃபைன். டேஸ்ட் பண்ணலாமா? சாப்பிடலாம். ஃபைன். நாங்கள் கொடுங்க, கையால் கொடுங்க, நல்லா தாராளமாக எடுத்து கொடுங்க. நிறைய இங்கே ஸ்பூனில் வச்சுருக்கோம். இருந்தாங்க நம்ம கடை கொஸ்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, ஒரு பாருங்களேன், நம்ம கடை கொஸ்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆனால் ரொம்ப சைலண்ட்டாக பேசுகிறாரு. சில பேர் சைலண்ட்டாக இருக்கவங்க தான் நிறைய விஷயம் கையில் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். இந்த கிரேவி நான் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இது பக்குவம் பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு, அந்த கத்திரிக்காய், அந்த கொண்டைக்கடலை, இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. ஆமாம் சார். இன்னொன்று அந்த கத்திரிக்காய் வெந்து 1-2 முழுசாக அப்படியே தெரியுது. அதுக்கப்புறம் அந்த விதைகள் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே தெரியும். இந்த பக்குவம் சாப்பிட்றதுமே சொல்கிறேன், பட் நைஸ். எப்பவுமே ஒரு குழம்பு பண்ணும்போது எனக்கு வந்து என்னோடய சீனியர் சொல்கிறது வந்து, ஒரு குழம்போ இல்லை சாம்பாரோ எதோ பண்ணுறேன்னா அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணி முடிச்ச பிறகு தண்ணி மேலே வரக்கூடாது, அந்த காய்கறிகளோ அந்த மசாலாவோ கீழே இறங்கக்கூடாது. அப்படி இருந்தால் உன்னோட சமையல் முறைகள் தவறு. அப்படி இருக்கக்கூடாது. எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று ஈவனாக மிக்ஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் அந்த சமையலுக்கு வந்து வேல்யூ எப்பவுமே கிடைக்கும். ஸோ இது ஞாபகத்தில் வச்சுங்க. நைஸ், தேங்க்யூ. அது பார்த்தீங்கன்னா அந்த எடுக்கும்போது ஃபஸ்ட்டு காரம், அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் மென்று சாப்பிட்றது, எஸ்பெஷலி அந்த கருப்பு கொண்டக்கடலை பார்த்தீங்கன்னா அது மென்று சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுதான் ஹைலைட்டு. எனக்கு கத்திரிக்காய் சாஃப்டாக இருக்குது, கொண்டக்கடலை வந்து கொஞ்சம் அழுத்தம் இருக்கும், அதுக்கு முன்னாடி காரம் டேஸ்ட்டு சூப்பர் நைஸ். நல்லா வெந்திருக்கும் கொண்டக்கடலை. சுட சுட சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நான் ஃபஸ்ட்டோட சாம்பார் தூள் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் தான் போட்டிங்களே, அது போதுமா நினச்சேன். ஆனால் நம்ம அரைச்சி போட்டிருக்க அந்த மசாலாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வாசம் கொடுக்குது. ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா மல்லியோட வாசம். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ. உங்கள் கடையோட மங்களாம்பிகா கடையோட ஒரு சூப்பரான கோஸ்து எப்படி பண்ணு சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். எனக்கு உங்கள் கடைக்கு வரணும்னா எப்படி ஃபோன் நம்பர் தரது, எப்போ போல கொடுக்குறீங்களா? ஒரு மங்களாம்பிகா காஃபி அண்ட் டிஃபன் சென்டர் கும்பேஸ்வரன் கோயில் பேக் சைடில் இருக்குது, கும்பேஸ்வரர் நார்த் ஸ்ட்ரீட்டு. என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 9894793031. எவ்ரி சாட்டர்டே நைட்டு அண்ட் சண்டே மார்னிங் வந்து கோஸ்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நீங்கள் கும்பகோணம் வரும்போது கண்டிப்பாக நம்ம கடையிலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், ஃபீட்பேக் கொடுத்துட்டு போங்க. தேங்க்யூ. 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 பெரிய நன்றி. ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பிஸியாக இருக்குது. லஞ்ச் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா பிஸி, டின்னர் ஆப்ரேஷன் பிஸி, பிரேக்ஃபாஸ்ட்டும் பிஸி. நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணதுனால சரி சார் நான் உங்களுக்காக இருந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெல் அட்வான்ஸாக வந்து அவங்க இருக்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் தனித்தனியாக வேலைகளை பிரித்து கொடுத்து நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாங்கள் காலையில் ஆரம்பித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது 2 ரிசீவ் பண்ணுறதுக்கு. ஆமாம் சார். ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ மச். நிறைய பண்ணுங்க. ஓகே சார். ஐம் ஷோர் டெஃபினட்டாக நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போவீங்க. கண்டிப்பாக சார். தேங்க்யூ. இன்றைக்கி இந்த கொஸ்து இவங்களோட சிக்னேச்சர் ரெசிபி எப்போயுமே வந்து எல்லா நாளும் கிடைக்காது. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் காலை கிடைக்கும். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வர முடியாதவங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாய், டேக் கேர். தேங்க்யூ சார்.